மாதிரி ஒரு ரிசல்ட் தரும் நான் நினைக்கவே இல்லை. ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான ரிசல்ட் தான் தந்திருக்கு. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க டாமியோட மைலேஜ் என்னன்னு சொல்லிட்டு. எனக்கே ஒன்றும் சரியா தெரியாது. ஏன்னா வந்து எல்லா டைம் பாத்தீங்கன்னா வேரியபிளாக தான் தெரியுது நமக்கும். நாம இன்னைக்கு வந்து டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது மைலேஜ் டெஸ்ட் பண்ண போறோம். எல்லாரும் வந்து 1 லிட்டர் மைலேஜ் டெஸ்ட் கேட்டிருந்தீங்க. அதனால இப்போ வந்து என்ன பண்ணலாம், 1 லிட்டருக்கு நாங்கள் 3 பாட்டில் எடுத்துருக்கோம். அது எதுக்காகனா, ஆல்ரெடி டேங்க்ல வந்து 3 லிட்டர் பெட்ரோல் மேலே இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துட்டு வண்டி ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றி செக் பண்ணலான்னு இருக்கோம். உங்களுக்கு இதுக்கப்புறம் என்னென்ன வண்டிக்கு வந்து உங்களுக்கு மைலேஜ் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்றீங்களோ அது வந்து நான் அடுத்த வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு மைலேஜ் டெஸ்ட் பண்றேன். ஆமா, எங்ககிட்ட எல்லா வண்டியும் அவைலபிளா இருக்கு. பாருங்க, எல்லாமே நம்ம வண்டி தான். நீங்க எந்த வண்டி எடுக்கணும்னு தெரியுங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நம்ம வண்டி தான். ஓகே, இப்போ வந்து நம்ம வண்டி வந்து பெட்ரோல் எடுப்போம். டியூப் வச்சு தான் எடுக்க போறோம். ஆனால் டியூப் வந்து நீங்க பெட்ரோல் டேங்க்ல போடும்போது பார்த்து தொடச்சிட்டு போடுங்க. ஏன்னா உள்ள ஃபியூல் இன்ஜெக்ட் இருக்கு. நீங்க மண்ணோட போட்டீங்கன்னா வந்து ஃபியூல் இன்ஜெக்ட் வந்து பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த டியூப் ஃபுல்லா தொடச்சிட்டு போடுங்க. எங்கடா வர மாட்டேங்குது? ஓ ஓப்பன்ல தான் இருக்கு. நல்லா தெரியுதா? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. ஆல்ரெடி ஒரு 3 லிட்டர்ஸ்க்கு மேல பெட்ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், பார்த்தீங்கன்னா பவர் பெட்ரோல் இல்லை, நார்மல் பெட்ரோல் தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஹெச்பி பங்க்ல நம்ம பிடிச்ச பவர் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு காசு இருக்கா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. பெங்களூர் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் உங்களுக்கு வந்து பாட்டில் வந்து பெட்ரோல் தர மாட்டாங்க. அதனால நாங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு பிரச்சனை இல்லை, இங்கே பெங்களூரில் பாட்டில் பெட்ரோல் தர மாட்டேங்குது. நாங்கள் ஃபுல்லாகவே ட்ரை பண்ணியாச்சு. மொத்தம் 3 லிட்டர் கட்டை வந்திருக்கு. இந்த கட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபுல் ட்ரை ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. மைலேஜ் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4:41 ஆச்சு. நாங்கள் ட்ரிப் 1 வந்து ரீசெட் பண்ணிட்டோம். ட்ரிப் 2 நாங்கள் பார்த்திங்கன்னா ரீசெட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இப்போ ஸ்டார்ட் ஆகுது, அந்த ஃபியூல் இன்ஜெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது. வண்டி எங்கே போய் ஸ்டாப் ஆகுது, அதுக்கப்புறமேட்டு நாங்கள் 1 லிட்டர் ஊற்றி நாங்கள் வந்து உங்களுக்கு மைலேஜ் செக் பண்ணுறோம். ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம எப்போல்லாம் வந்து ஹெல்மெட் எடுத்து மாட்டுறோமோ அப்போல்லாம் மழை பெஞ்சிருன்ட்டு. கரெக்டாக இன்றைக்கும் அதே தான் நடக்குது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மழையில் தான் நம்ம ஓட்ட போகிறோம். இது வரைக்கும் நான் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோவுமே நான் மழையில் தான் போட்டிருப்பேன். அது என்னவோ தெரியல, என் ராசி எப்போல்லாம் நான் கோபுரம் எடுத்து மாட்டுறனோ அது அன்றைக்கெலாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. பெங்களூரில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிளைமேட் ரொம்பவே வெயில் அடிச்சது காலையிலேருந்து. கரெக்டாக சரி இப்போ vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்காக கரெக்டாக மழை பெய்யுது. எனக்கு தெரிஞ்சு இப்போயே பார்த்தீங்கன்னா வண்டி அடைச்சடிச்சு போகுது. முன்ன அந்த அளவுக்கு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் அந்தளவுக்கு இல்லை. கடைசியாக எங்கே நிறுத்துதோ அங்கே வந்து நான் வண்டி நிறுத்திட்டு நான் வந்து உங்களுக்கு 1 லிட்டர் ஊற்றிட்டு நான் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். 500 மீட்டர் தான் வந்தோம். இப்போயே பார்த்தீங்கன்னா வண்டி அடைக்குது, நல்லாவே அடித்து நின்றுச்சு. இதுக்கு மேலே வண்டி மூவ் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி 3 டைம் வந்து ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே இப்படி பண்ணால் த்ராட்டில் பாடி ஃபியூல் இன்ஜெக்டர் போயிடும். லாஸ்ட் டைம் வேணால் உங்களுக்கு ஒரு டைம் நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். சுத்தமாக ஸ்டார்ட் எங்கடா ஸ்டார்ட்டே ஆகல, செல்ஃப் எடுக்கல, என்ன தொங்கிருச்சு. மேபி போடு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 1 லிட்டர் பெட்ரோல் இருக்குது. இந்த 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றிட்டு நான் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு நான் கன்டினியூ பண்ணுறேன். எங்க படிக்க ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த இஷ்யூ நான் வந்து ஃபேஸ் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு மேலே நான் நிறைய டைம் மைலேஜ் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் எல்லா வண்டிலையும். எப்படின்னா பெட்ரோல் இல்லைனாலும் செல்ஃப் எடுக்கும். ஆனால் இந்த டாமினாவில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃப் எடுக்குது.
ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சார். அதான் ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். ட்ரிப் 2 0, ட்ரிப் 1 0. ஓகே, ஓடோ பார்த்தீங்கன்னா 12,199 ஓடி இருக்குது. ஓகே, கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வண்டி ரொம்ப பயங்காட்டி விட்டுருச்சு. பெட்ரோல்னால வண்டி செல்ஃபே எடுக்கல. ஆனால் இந்த மாதிரி டாமினாரில் பெட்ரோல் இல்லைனா செல்ஃப் எடுக்காதுங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். ஒருவேளை டாமினார் ஓனர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் ஏன்னா நம்ம சேனலை மோஸ்ட்டாக பார்க்குறீங்க எல்லாருமே நான் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பார்க்குறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எக்ஸ்ட்ரீம் சிட்டி மைலேஜ் டெஸ்ட் தான். ஹைவே மைலேஜ் டெஸ்ட் வந்து நான் செப்பரேட்டாக உங்களுக்கு போடுறேன். இது ஃபுல்லாக சிட்டி பேஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா வேர்ல்ட்லேயே வந்து 6th மோஸ்ட் டிராஃபிக் பிளேஸில் வந்து பெங்களூர் வந்து 6th பிளேஸில் இருக்குது. அதனால் இது வந்து எக்ஸ்ட்ரீம் சிட்டி மைலேஜ் டெஸ்ட்னு வச்சுக்கோம். நம்ம மைலேஜ் டெஸ்ட் வந்து ஹைவேயில் வந்து நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். எப்படின்னா ஒரே வீடியோவில் வந்து மிக்சடாக போடலாமா, இல்லை சிட்டி தனி வீடியோவாகவும் ஹைவே தனி வீடியோவாகவும் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்னென்ன வண்டிக்கு வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அந்த வண்டியை நான் வாங்கி நான் மைலேஜ் டெஸ்ட் போடுறேன். இன்றைக்கி நான் மெயின்டைன் பண்ண போகிற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60. நான் இதுக்குள்ளே தான் மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா சிட்டிக்குள்ளே அவ்வளோதான் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கு மேலேயும் நம்மளால் போக முடியாது. இதே ஹெவி டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா எப்படியும் ஒரு 20-30 அப்படி தான் ஓட்ட முடியும். ஏன்னா இது வந்து பெங்களூர் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்காக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிராஃபிக் அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா காந்தி ஜெயந்திங்கிறதுனால அந்த டிராஃபிக் அந்தளவுக்கு இல்லை. அது இல்லாமல் ரைட் பண்ணுறப்ப எல்லோரும் மறக்காமல் ஹெல்மெட் வியர் பண்ணிட்டு ரைட் பண்ணுங்கள். ரைடிங் கியர்ஸ், ஏன்னா ஃபஸ்ட்டு சேஃப்டி தான் முக்கியம். எவ்வளவோ 1.5 லட்ச ரூபா போட்டு பைக் வாங்குகிறோம். ஆனால் நம்ம 5,000 கொடுத்து ஹெல்மெட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண நம்ம வந்து பார்க்குறோம். அதனால் மறக்காமல் ஹெல்மெட்டு ஒரு நல்ல குவாலிட்டி ஹெல்மெட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதுதான் ஹோப் ஃபார்ம். நம்ம இங்கேருந்து லெஃப்ட் எடுக்க போகிறோம். பின்னாடி பார்த்திங்கன்னா நான் பில்லியனோட தான் மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சோலோவாக போகாமல் பில்லியனோட நான் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பின்னாடி பார்த்திங்கன்னா நான் அஜித் வரான். வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவன் சேனல் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அஜி விலாக்ஸ். நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். பயங்கரமாக பெய்யறமாக இருக்குது. ஏன்னா கிளைமேட் பார்த்தா உங்களுக்கே தெரியும், செம மழை பெய்ய போகுது இன்றைக்கி. உங்களுக்கு கோப்ரோவில் கவர் ஆகுதுன்னு தெரில, இங்கே பாருங்களேன். ஏன்னா ஆல்ரெடி மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இப்போ தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே. இப்போ வந்து நம்ம கரெக்டாக வர்தூர் வந்துட்டோம். கரெக்டாக 6.3 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நார்மலாக தான் போயிட்டுருக்கு. மழை பிடிச்சிருச்சு. நாங்கள் அந்த சைடு இருக்கும்போது மழை இல்லை, ஆனால் இந்த சைடு வந்து பார்த்தா பெங்களூர் ஃபுல்லாக அந்த மழை பெஞ்சாவே ஃபுல்லாக நார்மலாகவே தண்ணியாக ஏறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்குது. இந்த வெள்ளத்தில் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு மைலேஜ் டெஸ்ட் நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்தியாவிலே யாரும் போட்டிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு மைலேஜ் டெஸ்ட்டு. ஃப்ளட்டுக்குள்ளே ஓட்டி மைலேஜ் டெஸ்ட் யாரும் பார்த்துக்க மாட்டீங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 21.8 கிலோமீட்டர் வரைக்கும் இப்போ வரைக்கும் ஓடி இருக்குது. இது வரைக்கும் எதுவும் அடைக்கல, இது வரைக்கும் நார்மலாக தான் போயிட்டுருக்கு. ஓகே கேஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் 23.2 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் வந்து அடைக்கல வண்டி. எப்போ அடைக்குதோ அதுக்கப்புறமேட்டு நான் உங்களுக்கு வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன்.
27.3 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி கரெக்டாக வந்து இங்கே நின்றுச்சு. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். வண்டி ஸ்டார்ட் கூட ஆகலை, செல்ஃபே எடுக்கல. உள்ளே ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் ஓடுது. பெட்ரோல் ஃபுல்லாக தேர்ந்ததுனால வண்டி ஸ்டார்ட் ஆக முடியுது. வண்டி சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலை. ஓகே கேஸ், எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் ஹெச்பி பெட்ரோல் பங்க் முன்னாடியே வந்து நின்றுச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 27.3 நாங்கள் இன்றைக்கி ஓட்டினது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரீம் ஒரு டிராஃபிக்கில் தான் ஓட்டினோம். வந்து எங்கேயுமே நாங்கள் ஹைவே அந்த இது ஓட்டவே இல்லை. ஃபுல்லாக 3rd 4th கியர்லேயே தான் நாங்கள் ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருந்தோம். ஆனால் 27.3 கிலோமீட்டருங்க ஒரு நல்ல மைலேஜ் தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் பில்லியனோட தான் இன்றைக்கி ஓட்டினோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்லியனோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 75 kg இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்ட்ரீம் டிராஃபிக்னால 27.3 கிலோமீட்டர் கொடுத்துருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 10 ml ஆஃப் பெட்ரோல் வந்து கீழே போயிடுச்சு. அதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா 27.3ங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 கிலோமீட்டர் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுங்க பில்லியன் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி. எனக்கு தெரிஞ்ச அக்யூரேட்டாக ஒரு 30 கிலோமீட்டர் மைலேஜ் வந்துருக்கு. இதுதான் இந்த வீடியோவோட ரிசல்ட். நான் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் தரும் நான் நினைக்கவே இல்லை. ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான ரிசல்ட் தான் தந்திருக்கு. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் என்ன வீடியோ போகணுன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் இல்லையான்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே கைஸ், பை.